பிரியமானவர்களே, உலகம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பேர் தற்கொலை பண்ணி மறிக்கிறாங்களாம். மனதை வேதனைப்படுத்துகிற விஷயம். பிரச்சனைக்கு தீர்வு தற்கொலை அல்ல, அது பிசாசு அந்த நேரத்தில் தூண்டுவான். அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரண கண்ணி, இந்த தற்கொலை என்பது ஒரு கண்ணி. யார் வைக்கிற அந்த கண்ணி? சாத்தான் தான் தற்கொலை தூண்டுகிறான். எங்கே தற்கொலை நடக்கிறதோ அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசு. நீங்க சாகணும் சாத்தான் விரும்புகிறான், நீங்க வாழணும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த தற்கொலை என்ன வந்தாலே அது பிசாசினை அறிந்து கொள்ளுங்க, அதட்டுங்க. சாத்தானை எனக்கு கண்ணி வைக்காத, என்னை நீ மரணத்துக்கு நேராக நடத்த முடியாது. இயேசு எனக்கு இருக்கிறார், நான் இதை ஜெயிப்பேன். இன்னைக்கு தோல்வி அடைஞ்சான அடுத்த நான் ஜெயிப்பேன். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இது என் வாழ்க்கையின் முடிவு அல்ல. தைரியமா சொல்லுங்க. ஒரு நாளும் தற்கொலைக்கு அந்த எண்ணத்துக்கு இடம் கொள்ளாதுங்க. தற்கொலை தூண்டுற மாதிரி உள்ள காரியங்களை விட்டு விலகுங்க. அது வேண்டாம்னு சொல்லுங்க. உங்களுடைய மனதில் அந்த எண்ணம் வருது, சோர்வு வருதுன்னா இயேசுவின் நாமத்தில் அதை கடிந்து கொள்ளுங்க. நீங்க திரும்ப எழும்புவீங்க, திரும்ப ஜெயிப்பீங்க, திரும்ப உயர்த்தப்படுவீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்குது. எதுக்கு பயப்படணும்? சிலர் அந்த அவசரத்துல மருந்து குடிச்சிருவாங்க. அப்ப அதுக்கு பின்னால் இருக்கிறது யாரு? சாத்தான் என்கிற போர்லாத பிசாசு மரண கண்ணியை வைக்கிறான். நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தா இந்த சாத்தானுடைய கண்ணில் அகப்பட மாட்டீங்க. அதனால நீங்க ஒரு நாளும் இந்த சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. எத்தனை தோல்வி வந்தாலும் மறுபடியும் நீங்க ஜெயித்து எழும்ப முடியும். எத்தனை பிரச்சனை சந்தித்தாலும் அதிலிருந்து ஆண்டவரால் உங்களை வெளியே கொண்டு வர முடியும். எவ்வளவு பெரிய நெருக்கத்தில் இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவரால் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? கர்த்தருக்கு பயந்து அவரை விசுவாசித்த நடக்க பழகுங்க. ஜெபிக்கலாம், கை வைத்துங்க. தகப்பனே, ஒரு நாளும் இந்த தற்கொலை என்கிற பிசாசின் கண்ணிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீர் எங்களை வாழ வைக்கிற ஆண்டவர், எந்த சூழ்நிலையிலும் மறுபடியும் உயர்த்தி கனப்படுத்துகிற தேவன். இந்த தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில், தற்கொலை என்கிற கண்ணி வைக்கிற சாத்தானை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில், இந்த தற்கொலை சிந்தனைகள் மாறி எங்க தேசத்துல, எங்க ஊர்ல, உலகத்துல எங்குமே இந்த தற்கொலை இல்லாதபடி மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென்.